நம்ம எல்லா மனுஷர்களிடத்திலும் இருக்கக்கூடியதான ஒரு குணாதிசயம் என்னன்னா, நம்ம மற்றவர்களிடத்துல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர், ஒரு குணாதிசயம் என்னன்னா, அவங்க தப்பு செஞ்சுட்டாங்கன்னா அது என்ன பண்ணணும்னு நம்ம விரும்புவோம். நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க, யாராவது உங்களை கிராஸ் பண்ணும்போது அவங்க காலை மிதிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் என்னத்தை எதிர்பார்ப்பீங்க? சாரி எதிர்பார்ப்பீங்க. கரெக்டா? அவங்க எப்படி சாரி சொல்லுவாங்க? ஐயோ சாரி, நான் தெரியாமல் மிதிச்சிட்டேன். கரெக்டா? அதுதான் சொல்லுவாங்க. ஆமாம், அது தெரியாமல் பண்ணுறது. பவுல் பண்ணது தெரியாமல் பண்ணாரா? பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, முன்னே நான் தூஷிக்கிறவன், முன்னே நான் துன்பப்படுத்துகிறவன், முன்னே நான் கொடுமை செய்கிறவன், இதை எல்லாத்தையும் எதனால் செய்தாராம்? அறியாமல் செய்தேன் என்று சொல்லுகிறார். அறியாமல் அவிசுவாசத்தினால செய்தேன்னு சொல்ல. இதெல்லாம் அறியாமல் பண்ற வேலையா இதெல்லாம்? ஆனால் அவர் சொல்றார் தீமோத்தேயுக்கு செய்யும், நான் தெரியாமல் எல்லாத்தையும் நான் துன்பப்படுத்திட்டேன், நான் தெரியாமல் தூஷணம் பண்ணேன், தெரியாமல் எல்லாத்துக்கும் கொடுமை செய்கிறவனா இருந்தேன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லக்கூடியதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆங்கிலத்தில் இந்த அறியாமல் எனக்கூடியதான வார்த்தையை இக்னோரன்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இக்னோரன்ஸ் அப்படின்றதான வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன், இல்லைன்னா அவேர்னஸ் என்று சொல்லுவார்கள். லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னால், ஒரு காரியத்தை செய்யும்போது அது என்ன பாதிப்பை கொண்டு வரும், இல்லைன்னா அது செய்கிறது சரியா தவறா என்பதனுடைய அறிவு இல்லாமல் செய்யக்கூடியதான காரியத்துக்கு தான் இக்னோரன்ஸ் என்று சொல்லுவார்கள். ஒரு உதாரணத்தை வாசிக்கலாம். ரோமர் 10வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தை வாசிக்கலாம். நம்ம பார்க்கிறோம், அவர்களுக்கு ஆண்டவர் மேல வைராக்கியம் உண்டு. அவர்களை குறித்து அவர் சாட்சி சொல்லுகிறார், தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு. ஆனால் அந்த வைராக்கியம் என்னதல்ல, அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. ஏன் என்றால் தங்கள் நீதியை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, யோவான் ஸ்நானகன் இடத்துல இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெறும்படியாக வரும்பொழுது யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னா, நான் உம்மிடத்துல ஞான ஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்துல வரலாமா? 100% கரெக்ட். யோவான் ஸ்நானகன் சொன்னா, அவருடைய பாத ரட்சையை அவிழ்க்கிறதுக்கு கூட நான் என்ன அல்ல, பாத்திரமான் அல்ல, நான் அதுக்கு தகுதியானவன் அல்ல. அது சரியா தவறா? சரி, 100% சரி. ஆனால் இங்கே தேவ நீதி என்று வரும் பொழுது யோவான் ஸ்நானகனுடைய அந்த சுய நீதி அங்கே செல்லுபடி ஆகாது. தேவன் என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதற்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டியதுதான் யோவான் ஸ்நானகனுடைய காரியமாய் இருக்க வேண்டும். ஆனால் ரோமர்ல வாசிக்கும் போது தேவனை பற்றினதான வைராக்கியம் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் எதை நிரூபிக்கிறதுக்காக முயற்சிக்கிறார்கள்? தங்கள் சுய நீதியை நிறைவேற்றுகிறதற்காக. பேதுருவை எடுத்துக்கொண்டால், இயேசு கிறிஸ்து நான் மரிக்கணும்னு சொல்லும்போது பேதுரு என்ன சொன்னான்? இல்ல ஆண்டவரே, நீர் மரிக்க கூடாது. அப்போ அந்த இடத்துல அவனுடைய வைராக்கியத்தை அவன் அங்க காட்டக்கூடியதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 56வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். குருடரை குறிப்பிடுகிறார்கள். ஆனா அந்த குருடர்கள் யாரா? ஒன்றும் அறியாத குருடர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு குருடனாக ஒருவன் இருக்கிறான் அப்படின்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் நடக்கிற பாதை தான் சரியான பாதை. அவனோட மைண்டை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு குச்சியை வச்சு அதை தட்டிக்கிட்டே நடக்கிறத நீங்கள் ரோட்டில் பார்த்துருப்பீங்க. அவங்க அதை தட்டிக்கிட்டே நடக்கும்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சேஃபாக போகிறது போல இருக்கலாம். அப்போது நம்முடைய அந்த இக்னோரன்ஸ் எனக்கூடியதான காரியம் என்னன்னா, ஒரு காரியத்தை குறித்து நாம் அறியாதபடிக்கு, அது நம்முடைய கண்களுக்கு மறைவாய் இருந்து ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம் என்று சொன்னால் அதை இக்னோரன்ஸ் என்று நம்ம சொல்லுகிறோம். நல்ல உதாரணம், ஈசாக்கு அவனுடைய கண் பார்வை எல்லாம் போன போது ரெபெக்காள்
தன்னுடைய தகப்பனிடத்துல மூத்தவனுடைய ஆசீர்வாதத்தை பெரும்படியாக அவனை உள்ள அனுப்பின போது அவன் அறியாமல் மூத்தவன் அப்படின்னு நினைச்சிட்டு இளையவனை அவன் ஆசீர்வதித்ததை நம்ம பார்க்கிறோம். அது அறியாமல், அதை இக்னோரன்ஸ் என்று சொல்லலாம். ஆனா பிலிப்பியர் 3வது அதிகாரத்திற்கு வரும்போது 5வது 6வது வசனத்தை வாசிக்கலாம். பவுல் தன்னை குறித்து அவன் சொல்லுகிறான். இதுல 6வது வசனத்துல வாசிக்கிறோம், நியாய பிரமாணத்திற்கு உரிய நீதியின்படி என்ன செய்யப்படாதவன், குற்றம் சாட்டப்படாதவன். அவனுக்கு வேதத்தினுடைய எல்லா காரியத்தையும் அவன் அறிந்திருந்தான், எல்லாமே அவனுக்கு அறிந்திருந்தான். ஆனால் தீமோத்தேயுக்கு எழுதும்போது அவன் எழுதுகிறான், நான் அறியாமையினால இவைகள் எல்லாவற்றையும் இதுவரைக்கும் நான் செய்து கொண்டு வந்தேன். அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க, வேதத்தை நல்லா அறிந்தவனுக்கே சில காரியங்கள் என்ன ஆக்கப்பட்டு விட்டது, மறைக்கப்பட்டிருக்கிறது. ஏன், எது அவனுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதை நீங்கள் மறுபடியும் நீங்கள் 1 தீமோத்தேயுல நீங்கள் வாசிக்கும் போது, அறியாமையினால அவிசுவாசத்தினால் அப்படி நான் செய்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எது பவுலுடைய கண்களுக்கு மறைவாக இருந்தது அப்படின்னா அவிசுவாசம். ஆங்கிலத்தில் அன்பிலீஃப் என்று சொல்லுவோம். என்ன அன்பிலீஃப் அப்படின்னா, இயேசுவனுடைய சுவிசேஷத்தை அவன் விசுவாசியாமல் போனான். இல்லைனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள்ளாக வந்து அவர்தான் மேசியா என்பதை அவன் நம்பாமல் போனது. அந்த ஒரு அவ்விசுவாசம் தேவனுக்குரிய காரியங்களை அவன் அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு அவனுடைய கண்களை மறைச்சது மாத்திரம் அல்ல, அவன் துன்பப்படுத்துகிறவனாய், அவன் கொடுமை பண்ணுகிறவனாய், அதுதான் கரெக்டுன்னு வைராக்கியமாய் நிற்கிறவனாய், அதைத்தான் தன்னுடைய பக்தி வைராக்கியம் என்று நம்பிக்கொண்டு இருக்கக்கூடியதான இடத்துல அவன் காணப்பட்டான். மார்க் 16வது அதிகாரத்தில் 16-14 இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி காட்டும் பொழுது ஸ்திரீகள் எல்லாம் ஓடி வந்து சீஷர்கள்ட்ட சொன்னாங்க, கல்லறையில் இயேசு இல்லை, இயேசு உயிரோடு கூட எழுந்துட்டார் அப்படின்னு. அப்போ எதை குறித்து அவர் கடிந்து கொள்ளுகிறாருன்னா, அந்த ஸ்திரீகள் சொன்னதை நம்பாமல் போனதுக்காக அவங்க கடிந்து கொள்ளுகிறார். ஏன்னா அவங்க நம்பாமல் போனதுனால தான் இயேசு தங்களுக்கு முன்பதாக அவர் உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தும் அவரை அறிந்து கொள்ள முடியாமல் காணப்பட்டார்கள். அப்போ இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் யோசித்து பார்க்க வேண்டிய காரியம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்குரிய காரியங்களில் எவைகள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்களும் நானும் நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் அறியாமல் செஞ்சுட்டேன், அறியாமல் அவிசுவாசத்தினால இதெல்லாம் செஞ்சுட்டேன், ஆனால் தீமோத்தேயுவே நீ இப்படி பண்ணாதேன்னு இன்னொரு ஆலோசனையை அவர் கொடுக்கிறார். மறுபடியும் 1 தீமோத்தேயுக்கு வருவோம். 18வது வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1:18வது வசனத்தை வாசிக்கலாம். நான் விசுவாசம் இல்லாததுனால கொடுமை பண்றவனா மாறினேன், தீமை பண்றவனா மாறினேன், கொடுமை பண்றவன் துன்பப்படுத்துகிறவனா மாறினேன். ஆனா நீ விசுவாசம் உள்ளவனா இருன்னு சொல்லது மாத்திரம் இல்ல, இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நல் மனசாட்சி உள்ளவனாயிரு. அப்படின்னா இந்த இடத்துல மனசாட்சி என்று சொல்லும்போது, மனசாட்சின்னு சொல்லும்போது அதை ஆங்கிலத்தினுடைய மொழிபெயர்ப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அறிந்த மனம். அதாவது எந்த ஒரு காரியத்தை நான் நம்புகிறேனோ அதன்படியே என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிறது தான் அந்த மனசாட்சி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோன்னா, என் கையில் ஆப்பிள் இருக்குது, ஆனால் இது ஆப்பிள் இல்லை ஆரஞ்சு தான் அப்படின்னு யாராவது என்கிட்ட சொல்லி நானும் அதை ஆரஞ்சு தான் அப்படின்னு நான் நம்பி, இப்போ வேற ஒருத்தன் வந்து இல்லை இது ஆப்பிள்னு சொல்லும்போது எனக்குள்ளாக இருந்து ஒரு சத்தம் உண்டாகும். இல்லை இது உனக்கு ஆரஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதான அந்த உணர்வு இருக்குல்ல, அதுதான் மனசாட்சி என்று சொல்லுகிறார். நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதன்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இதே 1 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிக்கலாம்.
குறித்து சொல்லப்படுகிறது என்றால், பிற்காலங்களிலே எதுல? மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சூடுண்ட அப்படின்றதான வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களில் இந்த ஆடு மாடு ஒட்டகம்லாம் வச்சுருக்கிறவங்க இது என்னுடையது தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கம்பியை நல்ல தீயில வாட்டி அதை சூடாக இருக்கும்போது அவங்களுடைய அடையாளத்தை அந்த மிருகத்தின் மேலே வச்சுருவாங்க. அப்போ அது எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் அந்த அடையாளம் அது சரீரத்தில் இருக்கிறத பார்த்தாங்கன்னா அதோட ஓனர் யாருன்றதை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர் அப்படின்னா, ஒரு பொய்யை நம்புகிறவங்களோட மனசாட்சியில் எது ஆழமாய் பதிகிறதோ கடைசி வரைக்கும் அதை தான் பிடிச்சிட்டு இருப்பான். முயலுக்கு 3 காலு தான் பிடிச்சவங்களை மாற்ற முடியுமா? நான் சொல்கிறது தான் சரின்னு சொல்கிறவங்கள மாற்றவே முடியாது. ஏன்? அது இயேசு கிறிஸ்துவே மேலேருந்து கீழே வந்தாலும் அதை மாற்றவே முடியாது. அதுதான் இங்கே சொல்றாரு, மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர், பொய்யருடைய மாயத்தில் சிலர் வஞ்சிக்கப்பட்டு விடுவார்கள் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆனால் பேதுரு ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்கள். 2 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். எது நமக்கு எல்லாத்தையும் தந்துதான்? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாத்தையும் எது தருகிறது என்றால், நம்மை அழைத்தவரை அறியக்கூடியதான அறிவு இந்த ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் அவரை அறியக்கூடியதான அறிவு நமக்கு தருகிறது என்று வாசிக்கிறோம். 8வது வசனத்தில் வாசிக்கும் போது, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால நம்ம சுத்திகரிக்கப்பட்டு பாவத்திலிருந்து விடுபட்டு இங்கே நம்ம ஆண்டவர் ஆராதிக்கும்படியாக உட்கார்ந்து இருக்கிறோம். இப்போ நம்மளுடைய லைஃபுக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கும் தேவ பக்திக்கும் இல்லைன்னா ஆண்டவரை ஆராதிக்கக்கூடியதான காரியத்துக்கும் தேவையான எல்லாவற்றையும் நாம் அடையணும்னா அது எதனால் மாத்திரம் முடியும்னா, ஆண்டவரை அறியக்கூடியதான அறிவினால. நான் எந்த அளவுக்கு ஆண்டவரை அறிந்திருக்கிறேனோ அந்த அளவிற்கு நான் இந்த உலக வாழ்க்கையிலையும் நான் எக்ஸல் ஆக முடியும், ஆண்டவருக்குரிய காரியங்களையும் நம்ம எக்ஸல் ஆக முடியும். நமக்கு இந்த உலகத்தில் தேவை என்ன? நல்ல இந்த உலக வாழ்க்கையை நல்லா வாழணும். அதுதானே எல்லாத்துடைய ஆசை விருப்பமும். அது நம்ம கரெக்டாக செய்யணும்னா, அதில் நம்ம முழுமையாக இருக்கணும்னா, பேதுரு சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்துவை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். இப்போ நீங்கள் 4வது 5 6வது வசனத்தை நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிச்சுக்கோங்க. அந்த அறிவு எப்படி நம்மளிடத்துல பெருகும் என்பதை குறித்து நம்ம